ஒரு இந்திய பெண்ணின் பெற்றோர் படித்தவர்கள் மற்றும் வேலைக்குச் செல்பவர்கள். அவள் பள்ளியில் படிக்கும்போது வகுப்பிலிருந்த ஒரு அழகான பையனுடன் நண்பராகிறாள். இந்த விஷயம் இருவரின் பெற்றோருக்கும் தெரியவந்தபோது அவர்கள் உடனே மறுப்பு தெரிவிக்கிறார்கள். காரணம், அந்தச் சிறுவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அப்போது 17 வயதுதான். எனவே இருவரும் தங்கள் பட்டப்படிப்பை டிகிரி முடிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் முடிவு செய்கிறார்கள். அதன் பிறகு பையனின் பெற்றோர் பெண்ணின் தந்தையிடம் தன் மகனுக்கு ஒரு அரசு வேலைக்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்கிறார்கள். இதனால் பெண்ணின் தந்தை பையனின் குடும்பச் சூழலை குறித்து வருத்தப்படுகிறார். உடனே பெண்ணின் தந்தை அவளை தன் சகோதரர் வீட்டிற்கு, மாமா வீட்டிற்கு மாற்றுகிறார். பெண்ணும் பையனும் வெவ்வேறு கல்லூரிகளில் படிக்கிறார்கள். அவர்கள் இளங்கலை பட்டப்படிப்பை யுஜி முடித்த பிறகு பெண்ணின் தந்தை அந்த அழகான பையனை அழைத்தார். தான் அரசு அலுவலகத்தில் வேலை செய்வதால் அந்த பையன் வேலை செய்யும் முறையை கற்றுக்கொள்ள தன் அலுவலகத்திற்கு வரச் சொன்னார். பையனும் முதலில் சம்மதித்து அவருடைய அலுவலகத்திற்குச் சென்று சில நாட்கள் மட்டும் கற்றுக்கொண்டான். ஆனால் அதன் பிறகு எந்த பதிலும் சொல்லாமல் அலுவலகத்திற்கு வருவதை நிறுத்திவிட்டான். இந்த பெண்ணுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவளுடைய தந்தையும் இதை அடக்கி மறைத்துவிட்டார். ஒரு நாள் அந்த பெண் தன் மாமா வீட்டிலிருந்து திரும்பி வந்து அந்த பையனின் வீட்டிற்குச் சென்றாள். ஆனால் அந்த பையன் அவளை பார்க்கவில்லை. அவனுடைய பெற்றோர் கூட அவன் ஏன் இப்படி அநாகரீகமாக நடந்து கொள்கிறான் என்று அவனை கண்டித்தார்கள். அப்போது அந்த பெண் மிகவும் மனமுடைந்து தன் வீட்டிற்கு திரும்பினாள். அவள் துக்கத்துடன் முகத்தை வைத்துக்கொண்டு யாரிடமும் பேசவில்லை. அவளுடைய தந்தை பையன் தன் அலுவலகத்திற்கு வருவதை நிறுத்திய விஷயத்தை பற்றியும் சொல்லவில்லை. பின்னர் அந்த பெண்ணின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அவளுடைய பெற்றோர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அவர்களின் பிரார்த்தனையால் அவள் அந்த ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டாள். இந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரியவரவே அவன் உடனே பெண்ணின் வீட்டிற்கு விரைந்து வந்தான். அவன் அவளிடம், என்னை கல்யாணம் செய்து கொள்ள நீ சில வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னான். சில மாதங்களுக்குப் பிறகு அவளுடைய தந்தை உடல்நலக்குறைவு அடைந்தார். தன் மகளின் துக்கத்தையும் அவளுடைய திருமணத்தையும் பார்க்க முடியாமல் அவர் இறந்து போனார். அதன் பிறகு அந்த பெண் அந்த பையனை அழைக்கவோ பார்க்கவோ இல்லை. ஒரு நாள் அவள் செய்தித்தாள் ஒன்றில் வேறு மாநிலத்தில் ஒரு அலுவலகத்தில் வேலைவாய்ப்புகள் வேகன்சீஸ் இருப்பதைக் கண்டாள். எனவே அவள் தன் தாயிடம், மனமாற்றத்திற்காகவும் ஓய்விற்காகவும் நான் வேலைக்கு போக விரும்புகிறேன் என்று சொன்னாள். ஆனால் அவளுடைய தாயும் அண்ணனும் தம்பியும் அவளை அனுப்ப மறுத்தார்கள். பிறகு அந்த பெண்ணின் ஆர்வத்தை கண்ட தாயும் சகோதரர்களும் அவளை அனுமதித்தார்கள். அவள் அங்கு சென்று நேர்காணலில் இன்டர்வியூ கலந்து கொண்டாள். அவளுடன் வேறு 2 அழகான பெண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவளுடைய அண்ணன் அவளை ரயிலில் வழியனுப்பி வைத்து கவனமாக பார்த்துக்கொள் என்று சொன்னார். அவள் பயணம் செய்தபோது அவளுடைய மனம் ஓரிடத்தில் இல்லை. தன் பள்ளித் தோழனான அழகான பையனுடன் இருந்த கடந்த கால நினைவுகள் அவளுக்கு வந்து போயின. அவள் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது அவளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 பெண்களும் ரயிலுக்குள் வந்து மூவரும் ஒன்றாக பேசத் தொடங்கினார்கள். உடனே அந்த பெண் மகிழ்ச்சியாக மாறினாள். அடுத்த நாள் அவள் ஒரு அழகான அலுவலகத்தில் சேர்ந்து அழகான பெண்களுடனும் பையன்களுடனும் வேலை செய்தாள். அவளுக்கு தங்குவதற்கு இடமும் கிடைத்தது. அவள் அந்த 2 பெண்களுடனும் தங்கியிருந்தாள். சில நேரங்களில் அவள் இறந்த தன் அன்பான தந்தையைப் பற்றி நினைத்து அழுவதும் உண்டு. ஒரு வருடம் கழித்து அலுவலகத்தின் மேலாளர் எம்டி அவளை அழைத்து மாலை நேர கல்லூரியில் ஈவ்னிங் காலேஜ் உயர்நிலை பட்டப்படிப்பை ஹையர் கிளாஸ் யுஜி படிக்க ஒரு வாய்ப்பை வழங்கினார். எனவே அவள் தன் அலுவலகத்தில் காலை ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் வேலைக்கு மாறினாள். அவள் மேலாளரிடமிருந்தும் இயக்குநர்களிடமிருந்தும் நல்ல பெயரை பெற்றாள். அவளுடைய சம்பளமும் உயர்ந்தது. அவள் நல்ல ஒழுக்கத்தையும் கடவுள் பக்தியையும் கொண்டிருந்தாள். அதனால் கடவுள் அவளுக்கு வாழ்க்கையில் அடுத்த நல்ல தருணத்தை வழங்கினார். அவள் முதுகலை பட்டத்திற்காக பிஜி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாள். அங்கே அவளுக்கு வேறு சில தோழிகள் கிடைத்தனர். அவள் அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக மெட்ரோ ரயிலில் சினிமாவுக்கு போவது வழக்கம். அவளுடைய ரூம்மேட் பெண்களும் அவளுடன் சேர்ந்து சில நேரங்களில் ஹோட்டலுக்குச் செல்வதுண்டு. ஒரு நாள் தன் அலுவலக வேலையை முடித்துவிட்டு மாலை நேர கல்லூரியிலிருந்து அவள் குடை பிடித்து கொண்டு வரும்போது மழை பெய்து கொண்டிருந்தது.
அப்போது ஒரு ஸ்மார்ட்டான பிஜி பையன் அவளிடம் வந்து தன் குடையில் அவனுக்கு லிஃப்ட் கேட்டான். ஆனால் அவள் முழு குழப்பத்துடன் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் அந்த பையன் அவளை விடவில்லை. அவள் அறியாமல் அவளுடைய குடைக்குள் நுழைந்தான். அவனுடைய துறை வந்தவுடன் அவன் மகிழ்ச்சியுடன் குதித்து நன்றி சொல்லிவிட்டு அவளை விட்டு பிரிந்து சென்றான். அதன் பிறகு அந்த பிஜி ஸ்மார்ட் பையன் அவளை தினமும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். இதை அவளுடைய கல்லூரி தோழிகள் பார்த்தார்கள். அவர்கள் அந்த பையனிடம் இந்த பெண் அமைதியானவள், ஒழுக்கமானவள் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த பையன் மழையில் அவளுடைய குடையில் லிஃப்ட் கேட்டபோதே எனக்கு அது தெரியும் என்று சொன்னான். அந்த பையன் எல்லா பெண்களையும் கல்லூரி கேண்டீன் காஃபி குடிக்க அழைத்தான். ஆனால் இந்த பெண் காஃபி குடிக்க மறுத்து அந்த பையனை தவிர்த்தாள். அந்தச் சமயம் அந்த பையன் அவளை கவர அழகான வார்த்தைகளை பேசினான். அதன் பிறகு அந்த பெண் தான் தங்கியிருந்த அறைக்கு திரும்பி வந்து அந்த கல்லூரி பிஜி பையனின் அன்பான தொந்தரவை பற்றியும் அவன் தன்னை திருமணம் செய்ய விரும்புவதை பற்றியும் சொன்னாள். அதற்கு அவளுடைய ரூம்மேட் பெண்கள் மகிழ்ச்சியாக அவளிடம் மிகவும் நல்லது, சூப்பர், நீ அதிர்ஷ்டசாலி, உன் பள்ளித்தோழன் உன்னை ஏமாற்றிவிட்டான், அவன் உன்னை திருமணம் செய்ய மறுத்துவிட்டான். மேலும் உன்னுடைய தந்தை அந்த கவலையை தாங்க முடியாமல் இறந்துவிட்டார். எனவே இந்த பிஜி பையன் மட்டுமே உனக்கு ஏற்றவன். நீ அவனை திருமணம் செய்ய சம்மதம் சொல். இப்போது உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது. கடவுள் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துள்ளார். தயவு செய்து இதை தவறவிடாதே. ஒட்டுமொத்தமாக என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்பதை யோசி. பணம் மற்றும் சொத்துக்காக உன்னை நிராகரித்தவர்களைப் பற்றி நீ நினைக்க கூடாது. உண்மையான அக்கறையுடனும் அன்போடும் இருப்பவரைப் பற்றி நீ சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவளுடைய மூளையை கழுவினார்கள். அந்த பிஜி பையனும் உண்மையான பாசமுள்ளவன். அவன் அவளுக்கு ஏற்றவன். ஏனென்றால் அந்த பிஜி பெண் அழகானவள். அந்த பிஜி பையன் ஸ்மார்ட்டான அழகானவன். பின்னர் அந்த பெண் இரவு முழுவதும் யோசித்தாள். முந்தைய பையன் திருமணம் செய்ய சில வருடங்கள் காத்திரு என்று சொன்னதையும் அவள் ஏழ்மையான நிலையை கண்ட பிறகு அவன் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவளை ஏமாற்றியதையும் பற்றி நினைத்தாள். அதேபோல இந்த பிஜி பையன் பணத்தை எதிர்பார்க்கவில்லை, அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள உண்மையான அன்பை காட்டுகிறான் என்று யோசித்தாள். கடைசியில் அவள் 2 காகிதத் துண்டுகளில் எழுதினாள். ஒன்றில் முந்தைய பையனின் பெயரையும் மற்றொன்றில் பிஜி பையனின் பெயரையும் எழுதினாள். அவள் அதை மடித்து கடவுளின் முன் வைத்தாள். தன் கண்களை மூடி தன் அன்பான தந்தையிடமும் தன் நம்பிக்கைக்குரிய கடவுளிடமும் பிரார்த்தனை செய்தாள். ஒரு மடித்த காகிதத்தை எடுத்து கண்களை திறந்து பார்த்தாள். அந்த காகிதத்தில் என்ன இருந்தது என்று பார்த்தாள். வாவ், அது நிச்சயமாக பிஜி பையனின் பெயர். அந்த பெண் அதிர்ச்சியடைந்தாள். அவள் கடவுளை பார்த்து இது உன்னுடைய விளையாட்டா என்று கேட்டாள். அதன் பிறகு அவள் பிஜி பையனை திருமணம் செய்ய முடிவு செய்தாள். மேலும் இந்த விஷயத்தை தன் தாயிடமும் சகோதரர்களிடமும் தெரிவித்தாள். தங்கள் மகளின் எதிர்காலம் நல்ல முறையில் அமையும் என்று அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். இந்த கதையின் நீதி, moral of the story, நஷ்டத்திற்காக நாம் அழலாம், ஆனால் அந்த நஷ்டத்தை விட மிக பெரிய பரிசை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். எனவே அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள். தவறான பாதையில் செல்லாதீர்கள். நீங்கள் படிக்கும் வயதில் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்.